மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் வருகின்ற 29ஆம் தேதி 2 கோடியே ஓராவது பயனாளிக்கு முதலமைச்சர் மருந்து பெட்டகம் வழங்க உள்ளார் என மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஊட்டச்சத்து உறுதி செய் 2ஆம் கட்டத்தின் துவக்க விழா சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த துவக்க விழாவினை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து 20க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தை 2022ஆம் ஆண்டு முதலாக தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ஊட்டச்சத்து குறைந்த தாய்மார்களுக்கு இந்த திட்டம் பெரும் பலன் அளிக்கிறது. ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் 77.3% குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளனர். 2ஆம் கட்டமாக முதலமைச்சர் அரியலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் மீண்டும் தொடங்கி வைத்தார். 76,705 பேருக்கு 2ஆம் கட்டமாக இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட உள்ளது. பெரிச்சம்பழம், புரோட்டீன் பவுடர், இரும்பு சத்து, சிறப்பு, நெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகிறது. சென்னையில் மட்டும் 2,517 பேர் இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் பெறுகிறார்கள். சைதாப்பேட்டையில் மட்டும் 46 நபர்கள் இந்த பெட்டகம் பெறுகிறார்கள். உலக நாடுகளுக்கு முன்மாதிரியான திட்டங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. தாய் சேய் நல குறியீடு பின்தங்கிய குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் 1000 முதல் நன்னாட்களை கண்டறிந்து அந்த குழந்தையின் நல்ல வளர்ச்சிக்காக தாய்மார்களுக்கு 5,000 ரூபாய் தவணையாக கொடுக்கப்படுகிறது. 74,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்றனர். தாய் சேய் நல குறியீடு இந்த திட்டத்திற்கு மட்டுமே 14 கோடி ரூபாய் அரசு சார்பாக செலவழிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கும் இதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தொடங்கி வைத்தார். 1 கோடியே 1வது நபருக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் மருந்து பெட்டகத்தை வழங்கினார் முதலமைச்சர். வருகின்ற 29ஆம் தேதி இந்த திட்டத்தின் மூலம் 2 கோடியே ஓராவது பயனாளிக்கு முதலமைச்சர் மருந்து பெட்டகம் வழங்கவுள்ளார். தமிழகத்தில் மழை பெய்து வரும் பகுதிகளில் மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. மழைக்காலம் முடியும் வரை மருத்துவ முகாம்கள் நீடிக்கப்படும் என தெரிவித்தார். அந்த வகையில் ஊட்டச்சத்து குறைபாடு கண்டறியப்பட்ட குழந்தைகளில் 77.3% இயல்பு நிலைக்கு குழந்தைகள் திரும்பி இருப்பது இந்த திட்டத்தின் மகத்தான வெற்றிக்கு சான்றாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் வெற்றி என்பது அளப்பரியதாக இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் இதை 2ஆம் கட்டமாக துவக்கி வைத்தார்கள். இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் தாய்மார்கள் 76,705 பேர் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இந்த 76,705 பேருக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்குகிற பணியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் பேரிச்சம்பவுடர், பேரிச்சம்பழம், புரோட்டீன் பவுடர், இரும்பு சத்து சிறப்பு போன்ற பல்வேறு வகைகளிலும் அல்பண்டசோல் போன்ற மாத்திரைகள், கப்பு, டவல் போன்ற பல்வேறு உபகரணங்களும் கூட இந்த திட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 76,705 பேர் தமிழ்நாடு முழுவதிலும் ஊட்டச்சத்து பெட்டகம் பெறுபவர்களாக பயன்பெற்று வருகிறார்கள். இதில் சென்னையை பொறுத்தவரை 2,217 பேர் சென்னையில் பயன்பெறுகிறவர்களாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் ஒரு 46 பயனாளிகள் உட்பட சென்னையில் உள்ள 2,217 பேருக்கு இந்த திட்டத்தை இன்றைக்கு இங்கே முறையாக தொடங்கி வைக்கிறோம். தமிழக அரசை பொறுத்தவரை குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரையிலான பல்வேறு திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக திட்டங்கள் இங்கே செயலில் இருந்து கொண்டிருக்கிறது. 2023 ஜூலை திங்கள் 1ஆம் தேதி ராணிப்பேட்டையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஒரு திட்டம் மருத்துவத்துறையின் சார்பில் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி தாய் சேய் நல குறியீடுகளில்
பின்தங்கிய ஒரு 23 ஒன்றியங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த 23 ஒன்றியங்களில் உள்ள 74,400 குழந்தைகளின் சீரான வளர்ச்சிக்கு வாழ்வின் முதல் 1000 நன்னாட்கள் என்கின்ற வகையில் குழந்தை பிறந்து 1000 நாட்கள் வரை அந்த குழந்தையை நன்கு போஷிப்பதற்காகவும் அந்த குழந்தையின் நல்ல வளர்ச்சிக்காகவும் இந்த தாய்மார்களுக்கு 5,000 ரூபாய் பல்வேறு தவணைகளின் வாயிலாக தரும் திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி 74,400 பேருக்கான அந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 38,20,00,000. அதில் இதுவரை 65,503 குழந்தைகள் அந்த திட்டத்தின் மூலம் பதிவு செய்து பயன்பெற்று வருகிறார்கள். இதுவரை தரப்பட்டிருக்கிற தொகை 14 கோடி. அந்த வகையில் அந்த திட்டமும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மகத்தான திட்டங்களில் இன்னொன்று பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிற காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்தவரை 30,992 பள்ளிகளில் 21 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் காலை உணவு திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. 18,5 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளிகளிலும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகள் 2,5 லட்சம் குழந்தைகள் என்கின்ற வகையிலும் 21 லட்சம் குழந்தைகள் இதில் பயன்பெற்று வருகிறார்கள். இப்படி நான் முதலிலேயே சொன்னதைப் போல குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரையிலான பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அந்த வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் ஊட்டச்சத்தை உறுதி செய் எனும் 2ஆம் கட்ட நிகழ்வை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார்கள். சென்னைக்கான அந்த திட்டத்தை இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கிறோம். திருப்பூரை பொறுத்தவரை 2 அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் எண்ணிக்கை வெறும் 19. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த 3 வருஷத்தில் 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தரம் உயர்த்தது கடந்த காலங்களைப் போல வெறும் போர்டு வச்சுட்டு தரம் உயர்த்தல. 1018 கோடி ரூபாய் நிதியம் தந்து அதுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பூரை பொறுத்தவரை 2 இடங்களில் அந்த ஒரு மாவட்டத்துக்கு சிறிய மாவட்டமாக இருந்தாலும் 2 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள்லாம் முடிந்தவுடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளையும் 1018 கோடி ரூபாய்க்கான இந்த திட்டங்கள் குறித்த அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனைகளை திறந்து வைக்கவிருக்கிறார்கள். இதுக்கப்புறம் திறந்து வச்சதுக்கு அப்புறம் இந்த மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு HR எந்த அளவுக்கு அந்த பணி நியமனங்கள் என்பதும் உறுதி செய்யப்பட்டு அதற்கான அரசாணைகள் போடப்பட்டு அப்போ அந்த கட்டிடங்கள் திறந்த உடனே அதுக்கு புதிய பணியாளர்கள் வருவாங்க. அப்போதான் அது ஃபுல் பிளட்ஜா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக இயங்கும்.